என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால், உங்களை நான் ஒரு கடற்கரைக்கு தான் இன்றைக்கு கடற்கரையோரத்தை நான் ஏனென்றால் கடற்கரையில் உங்களுக்கு கடற்கரையோரம் சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை இந்த நான் இப்போ காண்பிக்க இருக்கிற கடல் தொழில் சங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்ற நாகமுத்து அண்ணன் அவர்கள் கடல் சொன்னால் இந்த விடயத்தை உங்களுக்கு வழங்க போகிறேன். இந்த அறிக்கை பள்ளிக்கூடா கடற்தொழில் சங்கத்தின் கடற்கரை இங்கே மட்டும் இதில் எந்த ஒரு 15 அடி மட்டும் இருந்த மண் கடலால் அரிக்கப்பட்டு இந்த கட்டிடம் பெற வந்துட்டு இந்த கட்டிடம் இல்லை என்று சொன்னால் இன்னும் போவோம் வசதியாக இருக்கும். இது நாங்கள் போன மாதம் போட்ட மண் கரையெல்லாம் பாதிக்கப்படும். இப்போ வந்து இந்த கடலுக்குள்ளே வந்துட்டுது, கரை வந்துட்டு இப்போ அங்கேயே போயிட்டுது. அந்த போஸ்கட்டையே பாருங்கள், இந்த இப்போ வார கிழமை கிடையாது இந்த போஸ்கட்டை போனாலும் போயிட்டு நேரம் எங்களோட தொழில்களை காப்பாற்ற எவ்வளோ தூரம் இந்த கடல் வந்து எங்களோட கிராமத்துக்குள்ளே உள்வாங்க பட்டு இல்லாமல் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல்பட்டது. அந்த தொழில்களை நாங்கள் பத்திரப்படுத்த முடியாமலும் பாதுகாக்க இல்லாமலும் சரியாக வந்து முழு நிறுவனங்களும் பார்க்குறது இந்த எங்களுக்கு வந்த துறைமுகமே திரும்பி போயிருக்கு. வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால், உங்களை நான் ஒரு கடற்கரைக்கு தான் இன்றைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏனென்றால் கடற்கரையில் உங்களுக்கு நான் பீச்சில் அழகை ரசிக்க சொல்லி உங்களுக்கு வசதியாக இருக்கும். அந்த அந்த அதில் இருக்கிற மக்களுடைய அவல நிலைமையைத்தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பூநகரியில் அதிகளவு கடல் உணவுகளை பிடித்து பல்வேறு படைநிலைமைக்கு மாற்றப்படுகின்ற முக்கியமான இடங்களில் இந்த பள்ளிக்கூடா கடற்கரை ஓரமும் மிக முக்கியமானது. இப்போ இந்த பள்ளிக்கூடாவில் இருக்கிற மக்கள், இப்போ நான் போகிற பகுதி பள்ளிக்கூடா கடற்கரைக்கு செல்கிற பள்ளிக்கூடா ரோட்டினுடைய வடபகுதியில் இருக்கிற ஒரு இறங்குதுறை மீனவர்கள் தொழிலில் ஈடுபடுகிற ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற அந்த கிட்டத்தட்ட அதாவது அந்த இடத்துல 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த பள்ளிக்கூடா கிராமத்தை பொறுத்த மட்டிலே அதிகமானவர்கள் கடல் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கணும், ஜீவனோபாயமாக கொண்டிருக்கணும். அதை பிடிச்சி வருமானத்தை தான் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நகர்த்தப்படுகிறது. அதிகமாக இருக்கிற மக்கள் வசிக்கின்ற இந்த தொழிலில் ஈடுபடுற இந்த மக்களுக்கான அடிப்படை வசதி இன்று வரை செய்து கொடுக்கப்படவில்லை. முக்கியமாக இந்த கடற்கரையோரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எனக்கு இந்த கடற்கரையோரம் சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை இந்த நான் இப்போ காண்பிக்க இருக்கிற கடல் தொழில் சங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்ற நாகமுத்து அண்ணன் அவர்கள் கடல் சொன்னால் இந்த விடயத்தை உங்களுக்கு வழங்க போகிறார். அறிக்கப்பட்டு நான் சொல்ல வர விடயம் என்னென்று சொன்னால், உண்மையில் பூநகரியில் பார்ப்பவர்கள் நிற்கலாம், பூநகரி ஆண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று யாரும் நம்பி விடாதீர்கள். உண்மையில் நடக்கிறது இதுதான். இது அதற்கு ஒரு கட்டியம் கூறுவது போல தான் இந்த கடற்கரையோரம் உங்களுக்கு ஒரு காட்சி பொருளாக காணப்படுகிறது. அதுதான் காண்பிக்க இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பூநகரியிலுடைய பல பிரதேசங்கள் அபிவிருத்தி நடைபெறவே இல்லை. நாங்கள் பல தரப்பினரோடு நாங்கள் கேட்டு களைத்த விஷயம்தான் பூநகரியிலே அபிவிருத்தி என்றது. அங்கே தொட்டமாக நடைபெறுகிறே தவிர பூநகரியின் அபிவிருத்தியை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இந்த பள்ளிக்கூடா பகுதியை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன்னு பாருங்கள். கடல் எவ்வளவு தூரம் அறிவட்டு வந்திருக்கிறது, இருக்கிற கட்டிடங்கள் விழப்போது, மின் கம்பங்கள் விழப்போது, அவர்களை தொழில் உபகரணங்களுக்கு பாதுகாப்பாக கரைக்கு வருகின்ற போது ஆழமான சீட்டு நிலங்கள் காணப்படுகிறது. சங்குகள் ஊரியல் எல்லாம் வந்து ஆழமற்ற பகுதியால் கடலை அண்டுது, அவர்களுக்கு பெரிய உவாதைகளை ஏற்படுத்துகிறது. உரிய நேரத்தில் மீனை கரைக்கு கொண்டு இல்லை, போட்டுகள் அண்டுதில்லை என்று பாரதூரமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இக்கட்டான அந்த மக்கள் படுகின்ற இன்னொரு அவல நிலைமையைத்தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். முடிந்தால் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணி இந்த மக்களுக்கு
இந்த விஷயத்தை வெளிக்கொண்டுற நீங்கள் உதவி செய்யுங்க. அதை மட்டுமில்லாது எங்களுடைய விகேயின் தாயகம் என்ற யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலுக்கு நான் அதுக்கு போய் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் வட்டின்ட்டு அதற்காக கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களோட இணைஞ்சிருவீங்க. அப்போ நாங்கள் பூனேரியில் பெரும்பாலும் இங்கே என்றாலும் கிடைக்கிற விடயங்களை உங்களுக்கு நாங்கள் பதிவேற்றம் செய்கிற போது நீங்கள் அதை உங்களுடைய ஃபேஸ்புக் தளமூடாகவோ இன்னத்தினூடாகவோ அதற்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குகிற போது நாங்கள் மேலும் மேலும் இவ்வாறான காணொளிகளை பதிவு செய்து எங்களுடைய ஒரு பொது நோக்கில் நாங்கள் செய்யப்படுற பணிக்கு உங்களுடைய பாரிய உதவியை ஒத்துழைப்பை வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த இடம் வந்து பள்ளிக்கூடா கடத்தொழில் சங்கத்தின் கடற்கரை பகுதி. இதை பாருங்க, இங்கே மட்டும் இதில் எந்த ஒரு 15 அடி மட்டும் இருந்த மண் கடலால் அரிக்கப்பட்டு இந்த கட்டிடம் வரை வந்துட்டு, இந்த கட்டிடம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் போவோம் அங்கால. என்னென்னா இது பூனேரி பிரதேசத்தில் இருக்குது. எங்களோட 415-16 அங்கத்தவர் இதில் இருக்கிறேன். இப்போ எல்லோரும் தொழிலுக்கு போட்டுனேன். அநேகமாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா போட்டும் வந்துடும் இதில். அப்போ இந்த கட்டிடங்களை பாருங்கள், இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் இந்த கட்டிடமும் சில நேரம் இல்லாமல் போயிடும். எங்களோட தொழிலாளிக்கான ஒரு துறைமுகம் எல்லாம் சின்ன ஒரு ஜெட்டி வந்து அமைப்பதன் மூலம் எங்களோட போட்டுகளை எல்லாம் விடுறதுக்கு பாதுகாப்பாக விடுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்ற ஒரு பாதுகாப்புன்றது சரியான குறைவாக இருக்குது. இதுதான் எங்களோட மீன் சந்தை. தொழிலாளிகள் எல்லாம் வந்து இந்த கடல் உணவுகளை கொண்டு வந்து இங்கே தான் சந்தைப்படுத்துறது. இது நாங்கள் போன மாதம் போட்ட மண். இந்த மண் கூடி பாருங்கள் கரைஞ்சி வந்துட்டுது. இந்த கட்டிடத்தின் பெறுமதிக்கு ஏற்றபடி இந்த கரை இல்லை. இப்போ இப்படியே அழிஞ்சு கொண்டு போனால் தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தில் இருந்து கரையெல்லாம் பாதிக்கப்படும். வேறு இந்த சங்குகள் முள்ளுகள் எல்லாம் நாங்கள் ஒரே க்ளீன் பண்ணுறது. அப்போ இது கொஞ்சம் ஆழமாக இருந்தாண்டா இந்த சங்கெல்லாம் போயிடும் அங்கால. அப்போ மீன்களை தொழிலாளிகள் கொண்டுறக்குள்ளே இந்த காலில் குத்துறது அப்படியெல்லாம் குறைவாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் இப்போ போன மாதம் போட்ட மண். அப்போ இந்த தொழிலாளிகளின் தொழில் உபகரணங்கள் எல்லாம் இதால் பாதிக்கப்படுது. இந்த போக் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரும். இந்த மண் வந்து இப்படி நின்ற மண், அதாவது இந்த கரை வந்து இங்கே மட்டும் நின்றது. இந்த போக் இப்படி இருந்த இடத்த இப்போ பாருங்கள், இப்போ போக் வந்து கடலுக்குள்ளே வந்துட்டுது, கரை வந்துட்டு இப்போ அங்கேயே போயிட்டுது. அப்போ இவ்வளவு காலம் நாங்கள் இதில் வந்து இப்போ ஒரு சின்ன சங்கமாக இருந்து இப்போ 400க்கும் மேற்பட்ட அங்கத்தவரும் 300க்கும் மேற்பட்ட படகுகளும் இருக்குது. எங்களோட இதை வந்து நாங்கள் எல்லா அரசாங்கமும் வர சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு விமோச்சனம் இல்லை. இந்த போஸ்ட் கட்டையை பாருங்கள், இந்த இப்போ வார கிழமை கிடையாது இந்த போஸ்ட் கட்டை போனாலும் போயிடும். எங்களோட தொழிலாளிக்குரிய அத்தியாவசிய தேவை இருக்குது. இது கட்டாயமாக எங்களுக்கு ஒரு தேவையான ஒன்று உண்டு. மற்றது தச்சமீன் காற்றுகள், புயல்கள், மழைகள், சூறாவளி வார நேரம் எங்களோட தொழில்களை காப்பாற்ற இயலாது. அப்போ அரசாங்கம் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு ஒரு சிறிய அளவு ஜெட்டி ஒன்று அமைச்சு தந்தால் நல்லா இருக்கும். இந்த யூடியூப் சேனல் மூலம் நாங்கள் எங்களோட பிரச்சனையை சகல அரச உத்தியோகத்தருக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்துகிறோம். பாருங்கள், ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் மட்டும் எங்களோட படகுகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜெட்டிக்குள்ள கட்டுவதன் மூலம் எங்களோட தொழில் உபகரணங்களும் மற்றது எங்களோட சொத்துகளும் பாதுகாப்படும். மற்ற இந்த கேமரா எல்லாம் இப்போ சங்கத்தால்
பூட்டி இருக்கிறோம் நாங்கள். என்னென்னா இந்த கேமரா அங்கே மட்டும் பூட்டி இருக்குது. ஆனால் அவ்வளோ தேவை வராது. ஒரு ஜெட்டி ஒன்று வந்துண்டா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே கேமராக்கள் பூட்டி எங்களோட உடைமைகளை பாதுகாத்து கொள்ளலாம். எங்களோட கரையை பாருங்க, எவ்வளவு தேசத்துக்கு எவ்வளவு தூரம் அந்த கடல் வந்து எங்களோட கிராமத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றதை இந்த சணல் மூலம் நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். எங்களோட உடைமைகள் எல்லாம் பெறுமதியானது. பெறுமதி என்றக்குள்ளே சும்மா 2 லட்சம் 3 லட்சம் வண்டி இல்லை, எல்லாம் 15 லட்சத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டதான் எல்லாம். ஒரு படகு வந்து 5,5 லட்சம் ரூபா, இன்ஜின் வந்து 10 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபா படகு இன்ஜின் வண்டக்குள்ளே தொழில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாக்கிட்ட வரும். அப்போ இல்லாமல் 25 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டது. அந்த தொழில்களை நாங்கள் பத்திரப்படுத்த முடியாமலும் பாதுகாக்க இல்லாமலும் சரியான சிரமத்துக்குள்ளே இருக்கிறோம். இவ்வளவு காலங்களும் நாங்கள் சகல அரச மட்டங்களுக்கு எங்களோட கோரிக்கையை விட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் செய்யலாம் என்று வார்த்தை மூலம் சொல்கிறார்களே ஒழிய எங்களுக்கு ஒரு விமோச்சனம் இதுவரை இல்லை. எங்களோட கரையை பாருங்க, எவ்வளவு உள்வாங்கிட்டுது கடல்ண்டு. கடல் வந்து எங்களோட கிராமத்துக்குள்ளே வந்துட்டுது. எங்கேயோ இருந்த கடல் அரிக்கப்பட்டு இங்கே ஊர் மனைக்குள்ளே வந்திருக்கு. இதை அரசாங்கமும் அதிகாரிகளும் எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தரும்படி தாழ்மையுடன் எங்களோட பள்ளிக்கூட சங்கத்தின் சார்பாக தொழிலாளிகளின் சார்பாகவும் கேட்டு நிற்கின்றோம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் கடல் இங்கே வந்துட்டு முதல் நாங்கள் ஆரம்பத்தில் வந்த கன்னி காலங்களில் வந்தவங்களும் 300 மீட்டர் இடவழி எங்களுக்கு கடல் இங்கே வந்து எல்லாம் வந்து முழு நிறுவனங்களும் பார்க்குறது. இந்த வந்த எங்களுக்கு வந்த துறைமுகமே திரும்பி போயிருக்கு. இப்படி இங்கே துறைமுகம் வந்து திரும்பி போகணும். அது முதல் இருந்த முதல் இந்த அமைச்சரால் வந்த அப்புறம் திருப்பி அதை திரும்பி போயிருக்கு. நீங்கள் இப்போ இதுக்கு என்ன செய்தால் சரி வரும்? இதுக்கு ஐயா இந்த மண் அரிப்புக்கு கல் போட்டு கல் ஓட வெட்டி கல் போட்டால் தான் நிற்கும். சும்மா ஓடைய வெட்டி ஒரு அத்திவார அப்படிதான் பந்து வாங்கி அடிக்கும். இப்போ அங்கே யாழ்ப்பாணம் எல்லாம் செய்திருக்காங்க. அப்படி தான் அதே மாதிரி செஞ்சால் தான் இல்லை துரோகமாக்கலாம். இல்லாட்டி அதை காணாது. இல்லாட்டி பாருங்களேன், இந்த எங்கே மட்டும் போயிட்டுது. இனி கடல் இப்படி மெல்ல போயிடும். அந்த போஸ்ட்டுக்கு அங்கால அந்த தூரம் வந்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போ போட்டுக்க போட்டு அங்கேருந்து அங்கே தான் போட்டு கட்டிருந்தாரு. இப்போ இங்கே வந்து வெட்டினா தான் இங்கே வந்துருக்கு. அவ்வளோ கடல் அடிச்சு ஃபுல்லாக வர மாதிரிக்கு நான் நினைக்கல. கட்டுறாங்களே தாண்டுவோம்.